இஸ்வாப் சேஸில் ப்ரோரேட்டா பேசிஸ் அலாட்மெண்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ராம் லிமிடெட் இஷ்யூஸ் 5000 shares of ₹10 each payable as ₹3 on application, ₹4 on allotment, the balance on call. The application for ₹70,000 shares has been received. Application for 8,000 shares were rejected and the remaining application were allotted the 50,000 shares on pro rata basis. The excess amount on application were adjusted towards the amount due on allotment. All the shareholder paid the amount due. Journalize the transaction and prepare the ledger account and show the how the entries will be appear in the balance sheet. இஷ்வா சேஸில் ப்ரோரேட்டா பேசிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ப்ரோரேட்டா பேசிஸ்னால் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிற ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கான்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 50,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறான். ஆனால் வந்து எத்தனை ஷேருக்கான அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா 70,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதாவது 50,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷனோட தாண்டி எக்ஸஸாக 20,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷனும் சேர்ந்து வந்திருக்குது. எக்ஸஸாக அதிகமாக வந்திருக்கு. அந்த எக்ஸஸாக இருக்கிற 20,000 ஷேர்ஸை நார்மலாக இருந்தால் என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்கான்னா ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படின்னா என்னன்னா எக்ஸஸ் அப்ளிகேஷனை அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ப்ரோரேட்டா பேசிஸுங்கிறது. இங்கே எவ்வளோ ஷேருக்கான அப்ளிகேஷனை வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான், எவ்வளோ ஷேருக்கான அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இப்போ இந்த சம்மில் பார்ப்போம். த ராம் லிமிடெட் இஷ்யூஸ் 50,000 shares of ₹10 each. 50,000 ஷேர்ஸ் 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறான். ஒரு ஷேரோட ரேட்டு ₹10. அந்த ₹10 தான் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா அப்ளிகேஷன் அப்போ ₹3 கொடுக்குற மாதிரியும் அலாட்மெண்ட் அப்போ ₹4 பேலன்ஸ் அமௌண்ட்டை கால் மணியாக கொடுக்குற மாதிரியும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ₹10 அப்ளிகேஷன் ₹3, அலாட்மெண்ட் ₹4, ₹7 போக பேலன்ஸ் வந்து ₹3 கால் மணியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ளிகேஷன் ரிசீவ்ட் 70,000 shares. 70,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனால் வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணது 50,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்கான். அப்போ எக்ஸஸாக இருக்கிற 20,000 ஷேர்ஸை வந்து ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், இல்லாட்டி வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ப்ரோரேட்டா பேசிஸுங்கிறதுனால எவ்வளோ ஷேர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், எவ்வளோ ஷேர்ஸை வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Application for 8,000 shares were rejected and remaining application were allotted the 50,000 shares on pro rata basis. அதாவது எக்ஸஸாக இருக்கிற 20,000 ஷேர்ஸில் ஏன் எக்ஸஸ்ன்னு நான் இப்போ உங்களுக்கு தெரியும். இஷ்யூ பண்ணது 50,000 ஷேர்ஸு, அப்ளிகேஷன் வந்தது 70,000 ஷேர்ஸு. எக்ஸஸாக இருக்கிற இந்த 20,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதை திருப்பி கொடுக்காம என்ன செஞ்சுருக்கான், ப்ரோரேட்டா பேசிஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இந்த கணக்கில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னா 20,000 ஷேர்ஸில் 8,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். ரிமைனிங் இருக்கிறது, அதாவது எக்ஸஸாக இருக்கிற 20,000 ஷேர்ஸில் 8,000 ஷேர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணது பிறகு ரிமைனிங் இருக்கிற 12,000 ஷேர்ஸை வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறான். 50,000 ஷேர்ஸுக்கான அமௌண்ட்டு ப்ரோரேட்டா பேசிஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறான். த எக்ஸஸ் அமௌண்ட் on application were adjusted towards the amount due on the allotment. எல்லா ஷேர் ஹோல்டரும் எல்லா அமௌண்ட்டையும் வந்து கொடுத்துட்றாங்க. ஜேர்னலைஸ் த டிரான்சாக்ஷன், இந்த ப்ரிப்பேர் த லெட்ஜர் அண்டு பேலன்ஸ் ஷீட். இந்த சம்மில் வந்து இப்போ ஜேர்னல் மட்டும் போடுவோம். இப்போ லெட்ஜரையும் பேலன்ஸ் ஷீட்டையும் அடுத்த சம்மில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த ப்ரோரேட்டா பேசிஸில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே ஒர்க்கிங்ஸ் போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த ஒர்க்கிங்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டு, எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு அப்படின்னா 70,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்போ 70,000 அப்ளிகேஷன் அப்போ அப்ளிகேஷன் பணம் வந்து ₹3 கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 70,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹3 அப்படின்னா பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்கணும், ₹2,10,000 வந்திருக்கணும். மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஷேர் கேபிட்டல். இதில் வந்து அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கானோ அத்தனை ஷேருக்கான அப்ளிகேஷன் பணத்தை மட்டும்தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கம்பெனி
50,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்கான். அதனால் 50,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால் 50,000 × 3 அப்படின்னு போட்டால் 1,50,000 அமௌண்ட் மட்டும் தான் கேபிட்டலுக்கு போக முடியும். எக்ஸஸாக எவ்வளோ ஷேருக்கான அப்ளிகேஷன் பணம் வந்திருக்குன்னா 20,000 ஷேர்ஸ்க்கான எக்ஸஸ் அப்ளிகேஷன் பணம் வந்திருக்குது. அதோட அமௌண்ட் வந்து 60,000 ருபீஸ். இதை வந்து என்ன செய்யணும், ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடணும், இல்லாட்டி ப்ரோரேட்டா பேசிஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே ரிஜெக்டட் எவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ரிஜெக்டட் வந்து எக்ஸஸாக இருக்கிற அப்ளிகேஷன் 20,000ல் 8,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் பணத்தை மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறான். அப்போ அந்த 8,000 ஷேர்ஸ் × 3னா எவ்வளோனா 24,000 ரிட்டர்ன் பண்ணிடுறான். பேலன்ஸ் வந்து இந்த 60,000 எக்ஸஸாக இருக்கிறதுல 24,000 ரிட்டர்ன் பண்ணதுக்கு பிறகு பேலன்ஸ் இந்த 36,000 இருக்குல்ல, இந்த 36,000 தான் என்ன செஞ்சுருக்கான்னா ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறான். இதுதான் வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் பிஏ அலாட்மெண்ட் ஜேர்னல் போடும்போது இதை பார்ப்போம். ஜேர்னலில் வந்து ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுக்கு ஜேர்னல் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஏன் பேங்கை வந்து டெபிட் பண்ணியிருக்கோன்னா அப்ளிகேஷன் பணம் வந்து கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அவன் 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் 70,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் பணம் தான் வந்திருக்குது. அப்போ அந்த 70,000 ஷேர்ஸுக்கு 70,000 × 3ன்னு போட்டால் 2,10,000 ஷேர்ஸுக்கு 2,10,000 ருபீஸ் வந்து பேங்குக்கு வந்திருக்கு. அது என்ன பணம் அப்படின்னா அப்ளிகேஷன் மூலியமாக வந்த பணம். அதான் ஜேர்னல் பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். இதுக்கு நேரேஷன் பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு 70,000 ஷேர்ஸ் அட் ₹3 per share. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் பணம் பேங்குக்கு வந்திருக்குல்ல, இந்த பணத்தை வந்து கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது பணத்தை எடுத்து பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணோன்னா அது கேபிட்டலாக மாறிடும். அது கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்னென்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். இங்கே ஷேர் அப்ளிகேஷன் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டும் போது அதை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஷேர் அப்ளிகேஷன் வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டும். அந்த பணம் எங்கே போகுதுன்னா பேங்க்லேருந்து கேபிட்டலுக்கு போகிறதுனால டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போட்டுடுறோம். எவ்வளோ பணத்தை வந்து கேபிட்டலுக்கு போவோம் அப்படின்னா 50,000 ஷேர்ஸுக்கான அமௌண்ட்டு தான் கேபிட்டலுக்கு போவோம். ஏனென்றால் இங்கே 50,000 ஷேர்ஸ் தான் கம்பெனி இஷ்யூ பண்ணுறான். அப்போ 50,000 ஷேர்ஸுக்கான அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம கேபிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் 50,000 × 3 அப்படின்னா 1,50,000 ருபீஸ் வந்து கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கான நேரேஷன் பீயிங் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது ரிஜெக்டட் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட். அதாவது எவ்வளோ ஷேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னா 8,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறான். அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8,000 ஷேர்ஸ் வேர் ரிஜெக்டட், ரிமைனிங் அப்ளிகேஷன் வேர் 50,000 ஷேர்ஸ்க்குன்னு ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கான். அப்போ அந்த 8,000 ஷேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கானா அதுக்கான ஜேர்னல் போடுறோம். அதுக்கான ஜேர்னல் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். அதாவது பணம் வந்து ஷேர் அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறோம். அதனால் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டு டு பேங்க். அந்த பணம் எங்கேருந்து போகுது? பேங்க்லேருந்து போகுது. அதனால் டு பேங்க்குன்னு போடுறோம். ஃபஸ்ட்டு சேனல் பேங்குக்கு வரும்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டோம். ஏன்னா பேங்கு தான் இந்த பணத்தை ரிசீவ் பண்ணுது. இந்த பேங்குங்கிறது என்னன்னா எந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுதோ ஷேரு அந்த கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டு தான் பேங்க்குன்னு இங்கே போடுறோம். பேங்க்குக்கு வர்றதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், ஏன்னா டெபிட் த ரிசீவர் பேங்க், அதனால் பேங்க்குன்னு போட்டிருக்கோம். பணம் பேங்க்குக்கு வர்றதுனால அந்த பணம் என்னன்னா ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டுன்னு போட்டோம். அதே பணம் இந்த பேங்க்லேருந்து எடுத்து யாருக்கெல்லாம் ஷேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோமோ அவனுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கும் போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அப்படின்னு போடணும். அதாவது இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி ரிஜெக்டடுக்கு கொடுக்கணும். அப்போனா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் எவ்வளோனா 8,000 ஷேர்ஸை தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். 8,000 × 3 அப்படின்னா 24,000 ருபீஸ் வந்து திருப்பி நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுறோம். அதுக்கான ஜேர்னல் பீயிங் ரிஜெக்டட் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் டு த அலாட்மெண்ட் அக்கௌண்ட். எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, எக்ஸஸ் அமௌண்ட்டு அது எவ்வளோ இருக்குது? 20,000 ஷேர்ஸில் அதாவது 20,000 ஷேர்ஸு தான் எக்ஸஸ் ஷேர்ஸு, அதில் 8,000 மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 12,000 ஷேர்ஸுக்கான அமௌண்ட் இருக்குல்ல 36,000, அதை வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா
இந்த ஜேர்னல். அதுக்கு என்னென்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் 36,000 12,000 into 3ன்னு போட்டால் 36,000 வருது. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் மணி எதில் அட்ஜஸ்ட் ஆகுதுன்னா அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகுது. இதுக்கு நேரேஷன் பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் டு த ஷேர் அலாட்மெண்ட். இப்போ இந்த ஜேர்னல்ஸை ஒரே ஜேர்னலாக நம்ம போடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஜேர்னல் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன், இதை விட்டுட்டு பாக்கி இந்த பணம் பேங்க்குக்கு வர்றதுக்கான இதை விட்டுடணும். அடுத்து பேங்க்குக்கு வந்து அந்த பணத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பேங்க்லேருந்து எடுத்து அப்ளிகேஷன் பணத்தை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே அப்ளிகேஷன் பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம், அதுக்கு ஜேர்னல் இங்கே போட்டிருக்கோம். அதே அப்ளிகேஷன் பண்ண அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கும் ஜேர்னல் போட்டிருக்கோம். இந்த மூணுத்துக்கான ஜேர்னலை ஒரே இதாக நம்ம ஈஸியாக போடுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த இதில் பாருங்கள், கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணும்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்குன்னு இருக்குது. அதே பணத்தை எக்ஸஸ் பணத்தை வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட்டுன்னு இருக்குது. இந்த மூணுத்துலேயும் பாருங்கள், ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இங்கேயும் டெபிட் பேலன்ஸ் காட்டுது, இங்கேயும் டெபிட் பேலன்ஸ் காட்டுது, இங்கேயும் டெபிட் பேலன்ஸ் காட்டுது. அப்போ இதை வந்து எப்படி ஒரே என்ட்ரியாக போடலான்னா சிம்பிளாக போடுறதுக்கு இங்கே பாருங்கள், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார், இங்கே ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோக்கு 21,000 இருக்குல்ல, இது மூணுத்தையுமே கூட்டினாலும் அந்த 21,000 தான் வரும். அதனால் இங்கே ஷேர் அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னா 21,000 இருக்குன்னா அந்த 21,000 போட்டுடணும். போட்டுட்டு டூ கேபிட்டல், டூ பேங்க், டூ ஷேர் அலாட்மெண்ட். டூ கேபிட்டலுக்கு 50,000 into 3 1,50,000. டூ பேங்க், இது வந்து என்னென்னா அப்ளிகேஷன் பணம் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல், அதுக்கு 1,50,000. இதை தான் நாங்கள் வந்து தனி என்ட்ரியாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி ரிஜெக்டட் அப்ளிகேஷன் பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு டூ பேங்க் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு டூ பேங்க் 24,000. அடுத்தது அப்ளிகேஷன் பண்ணதை அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் 36,000. இதுக்கு எப்படி போடுறதுனா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், டு பேங்க், டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். 21,000 ஷேர் அப்ளிகேஷனில் டெபிட்டில் பண்ணிடுறோம், டு ஷேர் கேபிட்டல் 1,50,000, டு பேங்க் 24,000, டு ஷேர் அலாட்மெண்ட் 36,000. இப்படி ஒரே இதாகவும் போட்டுடலாம். இப்படி 3 என்ட்ரி தனித்தனியாக போடுறத இங்கே என்ன செய்யலாம், ஒரே என்ட்ரியாக நம்ம போட்டுடலாம். இப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இப்போ வந்து நம்ம அலாட்மெண்ட்டுக்கான ஜேர்னல் போட போகிறோம். அலாட்மெண்ட்டுக்கான ஜேர்னல் போடுறதுக்கு முன்னாடி அலாட்மெண்ட் ஒர்க்கிங்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அலாட்மெண்ட் ஒர்க்கிங்ஸில் அலாட்மெண்ட்டுக்கான பணம் எப்படி அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அலாட்மெண்ட்டுக்கான ஜேர்னலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அலாட்மெண்ட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை இங்கே பார்ப்போம். 50,000 shares of ₹4 each on allotment money எவ்வளோனா 2 lakh rupees வருது. அதாவது 50,000 shares வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்கான், அது அலாட்மெண்ட் பணம் 4 rupees அப்படின்னா கேபிட்டலுக்கு வர வேண்டியது 2 lakh rupees தான் வரணும். அதில் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கான், மைனஸ் பண்ணுறதான்னு சொல்லியிருக்கான். இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணினா என்னன்னா இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் வந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணது 70,000 sharesக்கான அப்ளிகேஷன் பணம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கான். ஆனால் கம்பெனி இஷ்யூ பண்ணது 50,000 shares தான். அப்போ எக்ஸஸாக இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 20,000 sharesக்கான அப்ளிகேஷன் மணி எக்ஸஸாக இருந்திருக்கு. அப்போ ஆக்சுவலாக இந்த 20,000 sharesக்கான அப்ளிகேஷன் மணி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணது 8,000 sharesக்கு மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். பேலன்ஸ் 12,000 sharesக்கான பணத்தை ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கான். அந்த 12,000 sharesக்கான அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் பண்ணியை வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதா சொல்லிவிட்டு அதை வந்து திருப்பி அனுப்பாமல் வச்சுருக்கான். இப்போ அலாட்மெண்ட் அப்போ பணம் வந்து ஷேர் ஹோல்டர்ட்டேருந்து வாங்கும் போது அலாட்மெண்ட் பணத்தில் அந்த 36,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் வாங்கணும். அப்போ ஆக்சுவலாக வந்து 50,000 sharesக்கு 4 rupees அப்படின்னா 2 lakh rupees வாங்கணும். அதில் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி 36,000 மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் 1,64,000 தான் பேங்குக்கு வரும். இதுதான் வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ ஜேர்னலை பார்ப்போம். அடுத்த ஜேர்னல் அலாட்மெண்ட்டுக்கு போட போகிறோம். ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ அப்படின்னா ஷேர் அலாட்மெண்ட் மணி பெற வர வேண்டியது.
ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். அதாவது ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக ஷேர் கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோனா 20,000 2 lakhs. ஷேர் அலாட்மெண்ட் மூலியம் ஷேர் கேபிட்டலுக்கு வர வேண்டியது எவ்வளோனா 2 lakhs. ஏன்னா இங்கே வந்து அலாட்மெண்ட் பணம் வந்து 4 ரூபா. இப்போ அந்த அலாட்மெண்ட் பணம் வந்து 50,000 ஷேர்ஸுக்கு வரணும். அப்போ 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 4 அப்படின்னா அலாட்மெண்ட் பணம் மூலியமாக ஷேர் கேபிட்டலுக்கு வர வேண்டியது 2 lakhs rupees. அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட் மணி ஜேர்னல் பார்ப்போம். இப்போது ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ அப்படின்னா ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக வர வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ கேபிட்டலுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஜேர்னல் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் 50,000 இன்ட்டு 4. அதாவது நான் கம்பெனி இஷ்யூ பண்ணது 50,000, ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து 4 rupees. அப்போ அதால் மல்டிப்ளை பண்ணோன்னா 50,000 இன்ட்டு 4 2 lakh rupees வந்து ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது. இப்போது இது அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் அப்ளிகேஷன் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணதுக்கும் ஷேர் அலாட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, அப்ளிகேஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் பேங்குக்கு பணம் வந்ததுக்கு பிறகு தான் அதை கேபிட்டலுக்கு மாற்றுவோம். இங்கே அப்படியே என்ன செஞ்சுருப்போம்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், அதாவது கேபிட்டலுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அடுத்தது பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் என்ட்ரியாக இருக்கிறது ஷேர் அலாட்மெண்ட்டில் செகண்ட் என்ட்ரியாக வந்துடும். இங்கே செகண்ட் என்ட்ரியாக இருக்கிறது அப்ளிகேஷனில் ஷேர் அலாட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் என்ட்ரியாக வந்துடும். ஏன்னா இங்கே வரும்போது அப்ளிகேஷன் பணம் எவ்வளோ வந்திருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதாவது 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தோன்னா அதுக்கு அதிகமான அப்ளிகேஷன் பணமும் வரலாம், கம்மியான அப்ளிகேஷன் பணமும் வரலாம். அதனால் வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கோன்னா அப்ளிகேஷன் பணம் வந்ததுக்கு பிறகு தான் எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கான்னு பார்த்து அதை கேபிட்டலுக்கு மாற்ற முடியும். அலாட்மெண்ட் அப்போ இவ்வளோ பணம் தான் வரும்னு கண்டிப்பாக வந்து கம்பெனிக்கு தெரிகிறதுனால அலாட்மெண்ட் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளோ, அதுக்காக வந்தது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஜேர்னல் போடுவோம். இங்கே அப்ளிகேஷனுங்கிறதுக்கு பதிலாக அலாட்மெண்ட்டுன்னு போட்டுட்டோன்னா அலாட்மெண்ட் ஜேர்னல் வந்துடும். அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி கொடுத்துடணும். இங்கே இருக்கிறத ஃபஸ்ட் என்ட்ரியாகவும் ஃபஸ்ட்டில் இருக்கிறத செகண்ட் என்ட்ரியாகவும் கொடுத்துட்டோன்னா ரிவர்ஸ் என்ட்ரியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு காலுக்கும் ஃபைனல் காலுக்கும் நம்ம ஜேர்னல் போட போகிறோம். இப்போ ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக 2 lakh rupees வந்திருக்குது. அடுத்தது இந்த பணம் வந்து ஷேர் அலாட்மெண்ட் மூலியமாக ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் 2 lakh rupees டு கேபிட்டல் 2 lakh rupees. இது வந்து கேபிட்டலுக்கு வர வேண்டிய பணம். அடுத்து பேங்குக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா அதே பணம் வந்திருக்கு. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பணம் வந்திருக்குன்னா 1,64,000 தான் வந்திருக்கு. ஏன் 1,64,000 இங்கே வந்திருக்கு? 2 lakh rupees தானே வரணும் அப்படின்னா, ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோன்னா அப்ளிகேஷன் அப்போவே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் 36,000 வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் எக்ஸஸாக இந்த அப்ளிகேஷன் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இது அலாட்மெண்ட் பணம் கொடுக்கும்போது அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த 36,000 rupees வந்து 2 lakh rupees கேபிட்டலுக்கு வர வேண்டியது. இந்த 2 lakh rupeesல 36,000 முன்கூட்டியே நம்ம வாங்கினதுனால இதை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் பேங்குக்கு வந்து கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். எவ்வளோனா 2 lakhs minus 36,000 அப்படின்னா 1,64,000 தான் கம்பெனிக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு வரும். இதுதான் ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு வந்து பேங்குக்கு வரக்கூடிய அமௌண்ட். இதுக்கு ஜேர்னல் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். நேரேஷன் ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. அடுத்தது ஃபைனல் கால்க்கான ஜேர்னல் போட போகிறோம். ஃபைனல் கால்க்கான ஜேர்னல் ஷேர் ஃபைனல் கால் மணி டியூ, அதாவது ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மூலியமாக ஷேர் கேபிட்டலுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஜேர்னல் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல். எவ்வளோன்னா 50,000 ஷேர்ஸுக்கு ஃபைனல் கால் அமௌண்ட் எவ்வளோன்னா 3 rupees. ஏன்னா 10 ரூபாயில் 3 ரூபா அப்ளிகேஷனுக்கும் 4 ரூபா அலாட்மெண்ட்டுக்கும் போயிட்டுனா பேலன்ஸ் இருக்கிறது 3 ரூபா. அந்த 3 ரூபாயை தான் நம்ம இங்கே காட்டியிருக்கோம். 50,000 ஷேர்ஸுக்கு ஃபைனல் கால் மூலியமாக வர வேண்டியது 3 ரூபா. ஃபைனல் கால் பணம் வந்து 3 ரூபான்னு 50,000 ஷேர்ஸுக்கு எவ்வளோ பணம் வர வேண்டியதுன்னா 1,50,000 rupees.
இப்போ இதுக்கான ஃபஸ்ட்டு ஜேர்னல் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். அதாவது ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மூலியமாக கேபிட்டலுக்கு வர வேண்டியது இவ்வளோ, வந்தது எவ்வளோன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்போ வந்தது எவ்வளோனுக்கு ஜேர்னல் போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 1,50,000 rupees பீயிங் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு.